ஜான் ஜெபராஜ் மேலே வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்போது 2 வகையான குற்றங்கள் இருக்குது. ஒன்று மறைமுக குற்றம், ஒன்று வெளிப்படையான குற்றங்கள். இதை நான் அப்புறம் விளக்குறேன். இப்போ குணசேகரன் சாமுவேல் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம் வாங்க. ஜான் ஜெபராஜும் சர்ச்சையும் கூட பிறந்ததா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள வந்து ஒரு கூத்தாடி மாதிரி கூச்சல் போட்டுட்டு ஒரு நாகரிகமே இல்லாமல் வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மூத்த போதகர்களே வந்து இந்த பெரிய பெரிய சேட்டலைட் சேனல் எல்லாம் பேட்டி கொடுத்து நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அவங்க தனி சேனல்லையும் பேசினாங்க. இப்போ அதை தொடர்ந்து சில நாள் அமைதியாக இருந்த ஜான் ஜெபராஜ் மறுபடியும் லைம் லைட்டுக்கு வராரு. ஒரு பாலியல் குற்றத்தோட, அதாவது சிறுமிகளை பாலியல் பண்ணதா போக்சோ வழக்கில் கைதாகிறதா அதை அவர் தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க. தனிப்படை அமைத்து தேடுற அளவுக்கு ஜான் ஜெபராஜ் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இப்போ நான் உங்களை முதல் கேள்விக்கு நான் வரேன். உங்கள்கிட்ட யாரை நீங்கள் சொல்றீங்க பெரிய ஆட்கள் வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடினாரு கூத்தாடுறாருன்னு சொன்னது யார்? அதை முதல்ல சொல்லுங்க. பெரிய ஆட்கள் நீங்க சொல்றீங்கல்ல, யார பெரிய ஆட்கள் நீங்க சொல்றீங்க அதை சொல்லுங்க. மூத்த போதகர்கள் நிறைய பேர். மூத்த போதகர்னா யாரு? யாரை குறிப்பிடுறீங்க அதை சொல்லுங்க கொஞ்சம். அது பெரிய அளவில் சர்ச்சையானது ஐயா. யாருன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க மூத்த போதகர் இந்த மாதிரி அவர் நடனம் ஆடினாரு கூத்தாடுறாரு கொய்யான்னு பேசுறான், கொய்யான்னு பேசுறான்னு சொல்றாங்கன்னு சொன்னது யார்? அந்த மூத்த போதகர் யாரு நீங்க சொல்லுங்க கொஞ்சம், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பேர் தெரியல ஐயா. தெரியாமையா நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க? இல்ல, ஆனா அது பெரிய சர்ச்சையானதா இல்லையா? ஏங்க சர்ச்சைன்றது முதல் கூத்தாடுறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சபையில முதல் கூத்தாடுறது யாரு? ஃபாதர் பெர்க்மான்சன் ஒருத்தர் இருந்தாரு, இப்போ இருக்கிறாரு. முதல் கிறிஸ்தவ உலகில கூத்தாடுறதே அவர் தான். அவரை பார்த்து மற்றவங்களும் கூத்தாட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார், அவர் இறந்து போனார். சரிங்களா? அத சபைக்குள்ள தானே கூத்தாடினா, ரோட்ல கூத்தாடல. அவன் சபையில கூத்தாடினான், அவன் சபையில அவன் கூத்தாடிக்கிறான். இவங்களுக்கு ஏன் வலிக்குது? இல்ல, மோகன் சி லாசர்ஸ் போன்ற மூத்த ஊழியர்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை அவரை பேசியிருக்காங்க. மோகன் சி லாசர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மூத்த ஊழியர் இல்ல, சின்ன பையன். அவன் என்னைக்கு வந்தான் அவன் ஊழியத்துக்கு? அவன் இப்போ கடந்த 30 வருஷமா தான் ஊழியம் செய்யறான். அவன் சின்ன பையங்க, எங்களுக்கெல்லாம் சின்ன பையன். நான் 42 வருஷமா ஊழியம் செய்யறேன். நான் என்ன படிச்சிருக்கான்? வேளாண்மை கல்லூரியில் போய் படிச்சிருக்கானா? சொல்லுவாங்க தெரியுமா, கையில தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன், அந்த மாதிரி பைபிள் எடுத்தவங்களாம் ஊழியக்காரன் ஆயிடுவானா? என்ன தெரியும் அவனுக்கு வேதத்தை பற்றி? 2009 இவன் என்ன பண்ணான் சிங்கப்பூர்ல? இதே மோகன் சி லாசரஸ். இன்னைக்கு இவன் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. 2009 சிங்கப்பூர்ல இவன் என்ன பண்ணான்? இதே மோகன் சி லாசரஸ் மூத்த ஊழியர்ன்றீங்க, அவனை போய் பெரிய மூத்த ஊழியர்ன்றீங்க. அவனை ஏதோ கொஞ்சம் பணம் காசு வந்துடுச்சு அவனுக்கு, அவ்வளவுதான். பணம் வந்துச்சா ஒன்னு பெரிய ஆள் ஆயிடுவானா? ஒரு டிவி ஒன்று வச்சிருக்கிறான், பெரிய கூடாரத்தை வச்சிருக்கிறான், அங்கங்க இடம் வாங்கி போட்டிருக்கிறான். என்ன நடக்குது? பணம் வந்துட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? மூத்த ஊழியக்காரன் ஆயிடுவியா? எதை வச்சு நீங்க சொல்றீங்க இவெல்லாம் மூத்த? ஏங்க அவன் சர்ச்சில் டான்ஸ் ஆடிக்கிறான், இவனுக்கு ஏங்க வலிக்குது? இல்ல, அது வந்து ஒரு கர்த்தருக்கு விரோதமான செயல் அப்படிங்கிற மாதிரி. யார் சொன்னது? அவர்கள் தான். அப்ப அவன் பைபிள் படிக்கல. அவன் தாவீது நடனம் ஆடி ஆண்டவரை துதித்தான் போட்டிருக்கு பைபிள்லயே. தாவீது நடனம் ஆடி ஆண்டவரை தேவனை துதித்தான் போட்டிருக்குது. அதே மாதிரி அவன் நடனம் ஆடி அவன் துதிக்கிறாங்க, இவனுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்கறேன். இப்போ ஜான் ஜெபராஜ் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுனால தங்களோட வருமானம் பாதிக்கிறதுனால தான் நிச்சயமா இதாங்க போட்டி பொறாமை. நிச்சயமா வியாபாரி அவன். மோகன் சி லாசரஸ் ஒரு வியாபாரி. சரிங்களா? வியாபாரிக்கு என்ன, அடுத்த வியாபாரி மேலே வந்துடக்கூடாது. இன்னைக்கு கடந்த ஒரு 3 வருஷம் காலம் பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ் வேகம் வளர்ந்துட்டு வரான். ரொம்ப சின்ன பையன். இப்போ நானே அதை சிந்திச்சுட்டு உள்ள சின்ன பையனா இருக்கிறான், இப்படி டான்ஸ் ஆடுறான், மக்கள் எல்லாம் அவனை தேடி போறாங்க, இவ்வளோ பெருங்கூட்டம் வருது இவனுக்கு அப்படின்னு சொல்லி நானே நினைச்சது உண்டு. அதுக்கு பொறாமப்படக்கூடாது, விளங்குதா? பொறாமப்படக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கலை நயத்தில் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுறான்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஜான் ஜெபராஜ் இப்போ குற்றப்படுத்தது யாருன்னு பாருங்க. ஒரு ஹரிகிருஷ்ணன் கிடையாது, ஒரு சுந்தரி கிடையாது. அவனை குற்றப்படுத்தலாம் கிறிஸ்தவங்க தான். சரியா? அவனை கீழே விழன்னு நினைக்கிறவன் ஒரு கிறிஸ்தவன். அப்ப எதுக்கு இவனெல்லாம் பைபிளை தூக்குறானுங்க? நீங்களும் வேற அழகா ஒரு கேள்வி கேட்கறீங்க, எடுத்த எடுப்புல கேள்வி கேட்கறீங்க. மூத்த போதகர்லாம் சொல்றாங்கன்னு. அவனை போதகர்னு சொல்லக்கூடாதுங்க, அப்படிப்பட்டவன்ல. அவர் பின்னாடி மக்கள் நிறைய லட்சக்கணக்கில் போறாங்களே சார். இருக்கட்டும், போட்டோம். அதனால மூத்த போதகர் ஆயிடுவாங்களா? என் பின்னாடி 2 பேர் இருந்தா உடனே நான் மூத்த போதகர் இல்லாம போயிடுவேனா? எனக்கு கீழே 2003 திருச்சபை இருக்குதுங்க. அந்த 2003 என்னை விட்டு போயிட வேண்டியதானே? நான் ரிசைன் பண்றேன் வேண்டான்னு. 2019லயே எனக்கு ஹார்ட் 5 சென்ட் இருக்குது. என்னால முடியல, என்னால் நிர்வாகம் பண்ண முடியலப்பா, நான் வெளியில போறேன், நான் ரிசைன் பண்ணிடுறேன், நீங்க யார் தலைவனா வச்சுங்கன்றேன். என்ன விட மாட்டாங்களே, ஏன்? அதனால நான் பெரிய ஆள் ஆயிடுவேனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல உண்மையா இருக்கணும். அவன் ஸ்டைல்ல அவனால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யறான். அதாவது இது எப்படின்னா, சிவாஜி ஒரு ஸ்டைல்ல நடிச்சார், எம்ஜிஆர் ஒரு ஸ்டைல்ல நடிச்சார். ஆனா சிவாஜியும் கட்சி ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆரும் கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் கட்சி கை ஓங்கிடுச்சு, சிவாஜிக்கு ஒண்ணுமே ஓங்கல. அதனால சிவாஜி ஒன்னிலாம போயிட மாட்டார், இல்லை எம்ஜிஆர் ஒன்னிலாம போயிட மாட்டார். அந்த மாதிரி இதுல மோகன் சி லாசரஸ் அவரும் ஒரு பாணியில் அவர் போறார், அவர் ஸ்டைலில் அவர் போறார், போயிட்டே இருக்கணும். அது மாதிரி ஜான் ஜெபராஜ் சின்ன பையன் தான், அவன் ஒரு ஸ்டைலில் போறான். அதனால சின்ன பையன் வளரக்கூடாதுன்ற பொறாம இல்லை, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு. இப்போ நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ
இந்த என்ன கேட்டீங்க, அந்த பாலியல் குற்றம் அவன் மேல வந்திருக்குது போக்சோல பாலியல் குற்றத்தை தாண்டி ஒரு போக்சோலக்குனா சிறுமிகள் மைனர் பெண் இருக்கட்டாங்க. போக்சோன்றது நிறுவனமே ஆகலையே, நீங்களே தானே போக்சோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜான் ஜபராஜ் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்ததாகவும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் 17-14 வயசுல இருக்கிற பிள்ளைகளை பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அவர் மேல புகார் பதிவு செய்து தேடி வந்த நிலையில இப்போ சென்னை ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறார் சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வெளிப்படையான தெரியக்கூடிய குற்றங்கள், ஏன்னா தண்டனைக்குரிய குற்றங்கள். தண்டனையே இல்லாத குற்றங்களை எல்லாரும் செய்கிறோம். அது என்னென்ன குற்றங்கள்? வீட்டுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வருது, அதால குடும்பமே ரெண்டாகி போகுது. எப்படி ஒரு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியதில்லை, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படியதில்லை, இப்படியெல்லாம் கோபமாகிடுது. அப்படி கோபப்படும் போது அது ஒன்று மேலே ஒன்று போய் பிரச்சனை பெருசாகி குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு போகுது. இதுக்கெல்லாம் யாருங்க தண்டனை கொடுக்குறது? ஒரு கணவனுக்கு மனைவி உதவியாக இருக்கிறது கிடையாது, மனைவிக்கு கணவன் உதவியாக இருக்கிறது கிடையாது. ஒரு சமையலில் கூட கணவனுக்கு பிடிச்சதா மனைவி சமைக்கிறது இல்லை. ஒரு சில பெண்கள் இருக்காங்க அப்படியோ. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? இதெல்லாம் பாதிக்கப்படுதா இல்லையா? இப்போ நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுது, நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. இப்படிலாம் இதெல்லாம் மறைமுக குற்றங்கள். ஏன்னா கணவன் செய்ய வேணான்றதை மனைவி ஓடி செய்வாங்க, மனைவி செய்ய தேவையே இல்லைன்றது கணவன் ரொம்ப தீவிரமாக செய்வார். இதனால பிரச்சனைகள், குடும்பம் பிரியுது, பிள்ளைகள் அனாதை ஆகிறார்கள். குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனையால குடும்பம் ரெண்டா போய் பிள்ளைகள் அழுகை குரலோடு இங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மோகன்சிலாசன் சொல்றாரு, என்ன கட்டிடக்கு வாங்க காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளும் என்ன செய்யறோம்? காணிக்கை எடுத்து கொடுத்துரும். ஏன்னா பயமுறுத்துற மாதிரி இருக்குது. பைபிளை வச்சு பயமுறுத்துற மாதிரி இருக்குது. காணிக்கை கொடுக்கணும், தசம்பா கொடுக்கணும், ₹1 கொடுத்தா நீங்கள் உங்களை 10 மடங்கு ஆசிரியப்பாரு, ₹10 கொடுத்தா 100 மடங்கு ஆசிரியப்பாரு. இப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு பயம், பீதி வந்துடுது. ஏன்னா எதிர்காலத்துக்கு இருக்குதா இல்லையா, நமக்கு செலவுக்கு இருக்குதா இல்லையா எடுத்து அங்கே கொடுத்துட வேண்டியது நமக்கு இங்கே நடந்து கொண்டு இருக்கிற வேலை. இதெல்லாம் மறைமுக குற்றங்கள். யார் தான் இது தட்டி கேட்குறது? இதெல்லாம் இவ்வளோ பாதிப்பு வருது. நம்முடைய காணிக்கின்ற பேரில் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க சுகபோகத்திலையும் அவங்க தேவையில்லாத கோபுரங்களை கட்டிக்கின்னு இங்கே நம்மளை அலைகழிச்சுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்கறது? நம்முடைய ஒரு வருமானத்தை பிடிங்க அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்களே, நைசா பேச்சு மிரட்டி ஏமாத்தி, இதுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்குறது? இதெல்லாம் மறைமுக குற்றங்கள். இதெல்லாம் இதுக்கும் தண்டனை உண்டு, தண்டனை இனிமேல் உண்டு. இதை பார்த்துக்கிற வக்கீல் அட்வொகேட் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கேஸ் போடும், எல்லா பாஸ்டர் மேலே கேஸ் போடும். காணிக்கையை வாங்கி மக்களை நடுத்தருவில் நிற்க வைக்கிற எல்லா பாஸ்டர் மேலேயும் கைது பண்ணும், தவறே கிடையாது. பைபிளின் அடிப்படையில் இதுதான் சொல்லுது. ஒரு மனிதன் இங்கே கடன் இல்லாத வாழ வேண்டும், காசு கையில் வச்சுக்கிட்டு வாழ வேண்டும், செலவுக்கு அவங்க கையில் காசு இருக்கணும் எந்த நேரமோ. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ₹500 வேணும்னா கூட இப்போ பக்கத்து வீட்டில் கடை வாங்கணும். 10-20 சமாளிச்சிடும். ஒரு 500 வரும்போது பக்கத்து வீட்டில் போய் கடை வாங்கணும். யாருக்கிட்டே கேட்கலாம் எப்படின்னு தவிக்கிறோம். என்ன ஐயோ எங்கே போய் கேட்கறது? இப்படியெல்லாம் நிலைமை. எல்லாருக்கிட்டையும் காசு இல்லை. என்ன நீ கிறிஸ்துவர்கிட்ட போய் காலகாலமாக போகிறாங்க, எல்லா பாய்க்கிலையும் நீ 500-1000 பேச்சுன்னு தெரியுது இல்லையே. என்ன திடீர் செலவு வருது. யாருங்க அதெல்லாம் நம்ம கொடுக்குறது? நமக்கு இந்த மாதிரி காணிக்கின்ற பேரில் மோகன்சிலாசம் நம்ம பாலத்தினம் போட்டு வாங்கிடுறாங்களே காலகாலமாக, சந்ததியாக நம்மளை இந்த சத்தியத்தை சொல்லி ஏமாத்துறாங்களே. இதெல்லாம் யார் கேட்குறது? இதெல்லாம் குற்றம். பைபிளின் அடிப்படையில், பைபிள் ரகசியத்தை மறைபொருளத்தின் அடிப்படையில் பார்த்தா இது பயங்கரமான குற்றம். ஒரு மனிதனுடைய காசை பிடிக்கிட்டு அவனை வாழ விடாத கஷ்டத்தில் சிக்க வைக்கிறது, இது பெரிய குற்றம், குற்றச்செயல். இதுக்கு தண்டனை உண்டு. இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும், வேற வழியாக கிடையாது. இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டால் தான் மக்கள் இங்கே நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்குவாங்க. இன்னைக்கு பல பிரச்சனைகள். இன்னைக்கு வீடு கட்டினா பல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் தேவைப்படுது. ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு பயங்கர விலை. என்ன இதெல்லாம் பொறுப்பேற்கிறது யாருங்க? நம்முடைய வீட்டில் இவ்வளோ தேவைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் யார் கொடுக்குறது காசு? இவங்க பைபிள் காணிக்க கொடுக்க சொல்லுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு நமக்கு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா அதை தீர்த்து வைக்கிறது கிடையாது, அதுக்கு மத்தியசம் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு பைபிள் விளக்கம் கொடுக்குறது தான் நாங்கள் வேலை. அது என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? வாழ்க்கையை மையமாக வச்சு விளக்கம் கொடுக்குறீங்களா? நாங்கள் கற்கும் கல்வியை மையமாக வச்சு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்களா? எங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வச்சு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்களா? என்னக்காக நீங்கள் இந்த பைபிளை மணிக்கணக்கில் விளக்கம் கொடுக்குறீங்க? வாரம் சண்டே வச்சு மீட்டிங்கில் இதில் யூடியூப்பில் எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மணிக்கணக்கில் ஒரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரியிறதுல பைபிளில் தவறான விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க. மனிதனுக்கு தேவையான விளக்கத்தை இங்கே கொடுக்குறது கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்குறது கிடையாது.
பிள்ளைகளின் நல்ல முன்னேற்றமான பாதையில் நடத்துறதுக்கு, ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு இங்கே ஐடியா கொடுக்கறது கிடையாது இக்கால போதகர்கள். இந்த மாதிரி நம்முடைய கைவிடப்பட்ட நிலைமையில் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளை கைவிடப்பட்ட நிலைமையில் நிறுத்திட்டாங்க. ஏன்னா பாக்கெட்டில் 10 விசாலத்தை வெறும் பாக்கெட்டை நிற்க வச்சுட்டாங்க. பேங்க் பேலன்ஸ் இல்லை. இப்படி தான் இன்றைய கிறிஸ்துவ நிலைமை போய் நிற்குது. கிறிஸ்துவர் வந்து ஒரு உதாரணமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உதாரணமான வாழ்க்கை, போதுமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழும்போது இந்த சத்தியம் செழிப்பான வாழ்க்கை தான் சொல்லுது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்போது நல்ல மக்களுக்கு ஒரு சாட்சியாக நின்று எல்லோரும் நம்மை பார்த்து நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.